நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். தற்பொழுது மத்திய பிரதேச மாநிலத்தினுடைய மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய குஜராத் மாநில பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நிலவி கொண்டிருக்கிறது. இதனால தான் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினமே மத்திய பிரதேச மாநிலத்தினுடைய பல இடங்களில் கனத்த மழையெல்லாம் பதிவாகி இருக்கிறது. பல இடங்களில் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டிருப்பதாக நமக்கு தகவல்களும் கிடைக்க வந்திருக்கிறது. இப்பொழுது அடுத்த 24 மணி நேரத்திலும் மத்திய பிரதேச மாநிலத்தின் சில இடங்கள்ல கனமழை முதல் மிக கனமழை பதிவாகலாம். அதே போல குஜராத் மாநிலத்திலும் பல இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய நிலையும் இருக்கிறது. என்ன இவன் எடுத்த உடனே வெள்ளப்பெருக்குன்னு ஆரம்பிக்கிறானுங்கிற மாதிரி நினைக்காதீங்க. நிதர்சனமா என்ன நடக்கிறதற்கான சாத்தியக்கூறு இருக்கோ அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சுழற்சி நிலப்பகுதிகளுக்குள்ள தொடர்ந்து ஊடுருவி வருகிறது. அதுதான் நம்ம பார்க்கிறோம். வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் அல்லது வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசாவை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடல் பரப்புல உருவாகக்கூடிய சுழற்சிகள் நிலப்பகுதிகளை அடைந்து ஒடிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், அதன் பிறகு குஜராத் மாநிலம், மகாராஷ்டிரா மாநிலம், இல்லை சில நேரங்களில் ராஜஸ்தான் மாநிலத்தை கூட அது நெருங்க முற்பட்டது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டம் ஆரம்பித்தது முதலே தொடர்ச்சியாக நிகழ்ந்து வருகிறது. அதன் தாக்கத்தினால மத்திய இந்திய பகுதிகள் அதிக அளவிலான மழை பொழிவை பெற்றிருக்கிறது இந்த 2025ஆம் ஆண்டினுடைய தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் அப்படிங்கிற மாதிரி நம்மளால உறுதியிட்டே கூற முடியும். ஸோ இந்த மாதிரியான நிலை தான் இருக்குது. இப்போ குஜராத் மாநிலத்திலும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா சூரத் மாதிரியான இடங்கள் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கனமழை பதிவாகலாம். அதே போல் இன்று நம்ம மும்பை மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகளில் கூட கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும். மும்பை, சூரத் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழையை எதிர்பார்க்கலாம். நாசிக், மும்பை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் பலத்த மழையும் பதிவாகலாம். அந்த மலைப்பாங்கான இடங்கள்லாம் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக கனமழையானது பதிவாக அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. சுழற்சியானது மேலும் நகரும் பொழுது அகமதாபாத் மாதிரியான நகரங்களில் நாளைக்கு கண்டிப்பாக அந்த மழை பதிவாகும். இப்போ ஒரு நகரமயமாக்கல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலும் ஒரு கிராமப்புற பகுதியிலும் வயல்வெளிகள் அதே போன்ற இயற்கை சூழல் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளிலும் பதிவாகக்கூடிய அந்த மழையின் தீவிரத்தன்மை என்பது மாறுபடும். தீவிரத்தன்மை என்பது மாறுபடும்னு சொல்றதை விட அந்த தீவிரத்தன்மையை உணர்வது, அதனுடைய பாதிப்பு என்பது மாறுபடும்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் நம்ம சென்னையில் ஒரு 100 மில்லிமீட்டர் அளவு மழை பெய்தாலே நமக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கிற மாதிரி அது ஃபீல் ஆகுது. ஏன்னா அவங்களுக்கு அப்படியான கட்டமைப்பு இருக்குது. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ அகமதாபாத் மாதிரியான ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு நகரத்தில் அதிக அளவிலான மழை பதிவாகும் பொழுது அது நிச்சயமாக பாதிப்புகளை ஏற்படுத்த வல்லது தான். வடடோரா மற்றும் அகமதாபாத் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் கண்டிப்பாக கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. மும்பை மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகள் உட்பட மும்பை, சூரத் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் வல்சத் மாதிரியான இடங்கள்லாம் கூட அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம். சரி, தமிழகத்தினுடைய நிலவரத்திற்கு வரும். தமிழகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு? ஒரு மறைமுகமான இம்பாக்ட் தான். சுழற்சிகள் உருவாகுது. சுழற்சிகள் நகர்ந்து போகும்போது இங்கே காற்றின் திசை சாதகமாக இருக்கக்கூடிய சில பகுதிகளில் மழையானது பதிவாகுது. அதில் சென்னை மாநகர் பெனிஃபிட் அடைஞ்சிட்டு தான் இருக்குது. அந்த பெனிஃபிட்டுங்கிறது எந்த அளவு அப்படிங்கிறது தான் இங்கே மாறுபடுது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம், மணலி பகுதியில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகி இருந்தது. கிட்டத்தட்ட 271 மில்லிமீட்டர். அந்த அளவிற்கான மழையை அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்க்கல. மழை பதிவாகுது, சாரல் தூறல் போடுது, ஒரு 20 நிமிடம் சாரல் தூறல் போடுது, 20 நிமிடம் மழை பதிவாகுது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சில பகுதிகளில் மட்டும் இந்த சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளில் கிட்டத்தட்ட 30 மில்லிமீட்டர் அளவு மழை இதற்கு முந்தைய தினங்களில் பதிவாகி இருந்ததை நம்மளால் பார்க்க முடிந்தது. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா வடகொடி தமிழகம் இதை நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி சுழற்சிகள் நகர்ந்து போகும்போது வடகொடி தமிழகம் பலனடையணும். அந்த வகையில் கடந்த 24 மணி நேரத்திலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய சில இடங்கள், திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய சில இடங்கள், ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகள், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளில் அங்கங்கே மழையானது பதிவாக இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் மழையானது பதிவாகும். ஸோ கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் மழையானது பதிவாக இருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டம்னா நம்ம வாழைப்பாறை தான் மெயினாக அதில் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இவை போக நீலகிரி, தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், நெல்லை மாவட்ட மேற்கு பகுதிகள், மதுரை மாவட்டத்தில், புதுக்கோட்டை மாவட்டத்தின் சில இடங்கள், ஓரிரு இடங்கள்னு கூட சொல்லலாம், அங்கெல்லாம் கூட மழையானது பதிவாக இருக்கிறது. நாகப்பட்டினம் மற்றும் அரியலூர் மாவட்டத்தில் கூட ஓரிரு இடங்களில் நேற்றைய தினம் மழை பதிவாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இன்றைய தினம் எப்படி இருக்கும்? ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். நீங்கள் 1ஆம் தேதி பதிவு பண்ணீங்க, ஏன் 2 நாளாக குரல் பதிவு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி.
ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் மாதிரியான ஒரு விஷயம் ஏற்பட்டு விட்டது. உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதனால் நிறைய பேச முடியல. நிறைய பேச முடியலங்கிறத விட நல்ல தொண்டை வீங்கிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் அந்த வீக்கம் எல்லாம் குறைந்து அது குடல் முழுக்க புண்ணாக இருக்குது இல்லையா? ஸோ அதற்கான மருந்துகளை உட்கொண்ட பிறகு இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. அதனால தான் இந்த குரல் பதிவு இப்போ நான் வந்து பகிர்றேன். அது மட்டும் இல்லாமல் வடகிழக்கு பருவமழை தொடர்பாகவும் நிறைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இப்போ இருக்கிற இந்த கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். ஏன்னா தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் மாதம், தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் நம்ம செப்டம்பர் மாதத்தை எட்டிட்டோம். கிட்டத்தட்ட அதனுடைய இறுதி தருவாயை நோக்கி நகர்ந்து வருகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ என்ன நடக்குதுன்னா, ஆந்திரா அருகில சுழற்சிகள் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் மென்மேலும் அதிகரிக்குது. இப்போ இதே மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு தொடருது. இதில் வந்து இந்த விண்ட் டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகணும். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த பேராமீட்டர்ஸ்லாம் நான் உள்ளடக்கி ஒரு விஷயத்த சொல்லணுன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, லாங் டேர்மில் எப்போவுமே நம்ம சொல்கிறது வந்து, அதாவது நீட்டிக்கப்பட்ட கால அளவிலான கணிப்புகளில் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்டில் அந்த அளவுக்கு அக்யூரசி இருக்காதுன்னு சொல்லுவோம். பட் ஒரு சில விஷயங்களை நம்மளால் வந்து இப்போ நடக்கிற அந்த விஷயங்களை கருத்தில் கொண்டு அதை உள்ளடக்கி கணிக்க இயலும். அது கணிப்பு தான். அது நாளடைவில் நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இலங்கையில் கனத்த மழை பதிவாக வாய்ப்பு இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையில் இருக்கும். குறிப்பாக மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்கள், அந்த அந்த ரீஜியன் முழுக்கவே இந்த தெற்கு இலங்கையில் கனமழை பதிவாகலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா லோவர் லேட்டிடியூட் சர்க்குலேஷனை நம்ம அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் அதிக அளவிலான சுழற்சிகள் இலங்கைக்கு அருகில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இலங்கைக்கு கீழே அதிக சுழற்சிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன். அதே போல் குமரிக்கடல் பகுதிகளிலும் நம்ம சுழற்சிகளை இந்த ஆண்டு அதிகமாக எதிர்பார்க்கிறோம். இது வந்து தமிழகத்திற்கு பெனிஃபிட் தான். உங்களுக்கு அக்டோபர் நவம்பர் மாதத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கைக்கு அருகில் ஒரு வீக்கர் சர்க்குலேஷன் இருந்தாலே அது பெனிஃபிட் தான். ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது தமிழகத்தில் ஓரளவிற்கு சிறப்பான மழை பதிவாகும். ஆனால் எல்லா இடங்களிலையும் கிடையாது. மறுபடியும் ஒரு செக் இருக்குது. இது வந்து ஒரு பரவலாக எல்லா பகுதிகளுக்கும் பெனிஃபிட் கொடுக்குமான்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா அது வந்து எப்படி நடக்குங்கிறது இந்த நெருக்கத்தை பொறுத்து இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் ஏன் வைக்கிறேன்னா, இப்போ ஒரு சுழற்சி வீக்காக வருது, அது வந்து கடலோர பகுதிகளில் மழையை கொடுத்துருது, உட்பகுதிகள்லாம் அப்பப்போ பலனடையுது அப்படிங்கும் போது அது வேறு. ஆனால் சில சுழற்சிகள் நிலப்பகுதிகளுக்குள்ளே ஊடுருவி போகுது இல்லையா, அப்போ அது ஏற்படுத்துகிற இம்பேக்ட் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் லாஸ்ட் இயரும் பார்த்தீங்க, அதற்கு முந்தைய வருடங்கள்லையும் பார்த்துருக்கீங்க. அது கரையை கடந்து அது அந்த பாத்தை தேர்ந்தெடுக்கும்போது அது நகர்ந்து போகக்கூடிய இடத்திலெல்லாம் கனத்த மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நிலையெல்லாம் ஏற்படுதாங்கிறத பார்க்கலாம். இப்போதைக்கு இத்தனை புயல் உருவாகும், அத்தனை புயல் உருவாகும், அதுக்கெல்லாம் பேர்லாம் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நார்தர்ன் இந்தியன் ஓஷனில் நெக்ஸ்ட்டு ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆனிச்சுன்னா அதுக்கு என்ன பேர் அப்படிங்கிறது தெரியும். அந்த பேரெல்லாம் வச்சு நம்ம கதையெல்லாம் எழுத தேவை கிடையாது. அதெல்லாம் நடக்கிறப்ப பார்த்துக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது, வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் அதிக அளவிலான மழை பொழிவை கடலோர பகுதிகள் பெறும் அப்படிங்கிறத இங்கே நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் தென் மாவட்டங்களும் அதிக அளவில் மழை பொழிவை பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது கூடுதலாகவே இருக்கிறது. வடகடலோர மாவட்டங்களில் தான் வழக்கமாக நம்ம சொல்லுவோம் மழை வந்து பதிவாகிடும். ஏன்னா தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருந்தாலே சுழற்சி வடகடலோர மாவட்டங்களுக்கு பெனிஃபிட் வந்து கொடுத்துரும். பட் நான் வந்து இந்த வாட்டி ரொம்ப லோவர் லேட்டிடியூட் சர்க்குலேஷனை அதிகமாக எதிர்பார்க்கிறதுனால தென் தமிழகத்திற்கு தென் கடலோர மாவட்டங்களுக்கு அதிக அளவிலான கூடுதலான மழை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். சரி, அது என்னங்கிறத நம்ம போக போக டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போயே வந்து எக்ஸ்டெண்டட் ரேஞ்சில் நீட்டிக்கப்பட்ட கால அளவில் ஒரு பெரிய ஒரு கணிப்பு நம்ம வந்து முன்வைக்க வேணாம். அது போக போக கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகும் போது நம்மளும் அதை அப்படியே பின்தொடரும். இன்றும் அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் மழை பதிவாகும். கேரளாவின் ஒரு சில இடங்களில் மழை வந்து பதிவாகலாம். மதுரை மாதிரியான மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. சிவகங்கை மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழைக்கான சாத்தியக்கூறு இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய ஓரிரு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம்.
புதுக்கோட்டை மாவட்டத்தின் சில இடங்களில் திடீரென வானம் இருட்டி கொண்டு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு மழை பதிவானது என்றால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேசிவான ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் சென்னை அண்ட் பாண்டிச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் சில நேரங்களில் மழையானது பதிவாகலாம். அந்த கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய புறவழிச்சாலை பகுதிகளில். ஸோ சென்னைக்கு இருக்கக்கூடிய எட்ஜ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வெயில் விட்டு பொழந்திருக்கு. ஸோ விண்ட் டைரக்ஷன் சாதகமாக இருந்ததுனாலே சென்னைக்கு வந்து எப்படியும் இந்த சாரல் தூரல் அந்த இரவு நேரத்தில் நள்ளிரவு நேரத்தில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும். அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இதே நிலை தான். 10ஆம் தேதிக்கு நெருக்கத்திலலாம் ஆந்திரா அருகில் ஒரு சுழற்சி உருவாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த கண்டிஷன்ஸ், அந்த சுழற்சி உருவாகுவதற்கு முன்பாகவே சென்னை மாநகரில் சில தினங்களில் கனத்த மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். வெப்பச்சலன மழை மாதிரி தான் அது வந்து இருக்கும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் பதிவாகும். நீங்கள் வடகிழக்கு பருவமழை இதையும் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது வேறு இது வேறு. ஸோ அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேணாம். பட் மழை வந்து நல்ல பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. 10ஆம் தேதிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மாநகரில் ஒரு முறையாவது ஒரு கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும். அதே போல் தான் புதுச்சேரிக்கும் இது வந்து பொருந்தும். ஸோ புதுச்சேரி சென்னை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள் ஓரளவுக்கு பலனை வந்து அடையலாம். 10ஆம் தேதிக்கு பிறகும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும். இன்னும் பெர்ஃபெக்டாகவும் இருக்கும் கண்டிஷன்ஸ். அதே போல் தான் நமக்கு டெல்டாவில் 10ஆம் தேதிக்கு முன்பே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 தடவை மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். தஞ்சாவூராக இருக்கட்டும், தஞ்சாவூர் மாவட்டமாக இருக்கட்டும், திருவாரூராக இருக்கட்டும். நான் குறைந்தபட்சம் சொல்கிறேன், அதிகபட்சம் சொல்கிறேன். குறைந்தபட்சம் ஒரு 2 நாட்களுக்காவது மழை வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி 4ஆம் தேதி, அடுத்து ஒரு 5 நாளுக்குள்ளே ஒரு 2 நாளாவது மழை வந்து குறைந்தபட்சம் பதிவாகிடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நம்பலாம், நம்பி காத்திருக்கலாம், பார்க்கலாம். இப்போ கடந்த 24 மணி நேர மழை அளவுகளை பொறுத்த வரையில் பார்வுட் நீலகிரி மாவட்டம் 26 மில்லிமீட்டர், தானியமங்கலம் மதுரை மாவட்டம் 25 மில்லிமீட்டர், செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் 25 மில்லிமீட்டர், பந்தலூர் நீலகிரி மாவட்டம் 25 மில்லிமீட்டர், தேவாலா நீலகிரி மாவட்டம் 22 மில்லிமீட்டர், செய்யூர் செங்கல்பட்டு மாவட்டம் 18 மில்லிமீட்டர், அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் 18 மில்லிமீட்டர், கேலவரப்பள்ளி அணை கிருஷ்ணகிரி மாவட்டம் 17 மில்லிமீட்டர், திருப்போரூர் செங்கல்பட்டு மாவட்டம் 16 மில்லிமீட்டர், காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் காஞ்சிபுரம் மாவட்டம் 15 மில்லிமீட்டர், சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் 15 மில்லிமீட்டர், நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் 15 மில்லிமீட்டர். ஸோ 15 மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை மட்டும்தான் நான் உங்கள் கூட பகிர்ந்துருக்கிறேன். இவை போக சின்ன கல்லார் அந்த பகுதிகளில் மழை பதிவாகி இருக்குது. அங்கே பதிவாகாமல் எப்படி இருக்கும் இந்த பீரியடில்? வாலாஜாபாத், அப்பர் பவானி, ஆற்காடில் 12 மில்லிமீட்டர் அளவு மழை. ஏன்னா பல இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்குது. ஸோ மழை அளவுகள் ரொம்ப மேசிவாக இல்லாததுனால நம்ம பகிர்ந்திருக்கக்கூடிய மழை அளவுகளே கொஞ்சம் போதுமானதுன்னு தான் நினைக்கிறேன். மேலும் உங்களுக்கு மழை அளவுகளை தெரிஞ்சுக்கணுன்னாக்கா நமது டிஎன்எஸ்டிஎம்ஏ ஆப் ஒன்று இருக்குது. தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஆப் இருக்குது. ரெயின் அலர்ட், ரெயின் அலர்ட்னு இருக்குது கூகுள் பிளேயில். அது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் வந்து இந்த மழை அளவுகள்லாம் வந்து வரும். அதே போல் இல்லை டிஎன்எஸ்டிஎம்ஏ வெப்சைட்டில் இருக்கும். அதில் நீங்கள் போய் பார்த்தா கூட தெரியும். ஸோ மழை அளவுகளுங்கிறது ஓப்பன் தான், எல்லோரும் போய் பார்க்கலாம். அதுக்குன்னு பெரிய ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. சில பகுதிகள் இப்போ நமக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு ப்ரைவேட் ரெயின் காஜ் இருக்குது. அங்கே கிடைக்கக்கூடிய மழை அளவுகளை என்னால் மட்டும்தான் பகிர முடியும். அதே மாதிரி இப்போ நான் ஒரு பர்சனல் ரெயின் காஜ் வச்சுருந்தேன்னா அதில் கிடைக்கக்கூடிய மழை அளவுகளை நான் மட்டும்தான் பகிர முடியும், வேறு யாரும் பகிர முடியாது. எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நான் சொன்னால் அவங்க வந்து பகிர முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் வைத்திருக்கக்கூடிய மழைமானி, அவங்க தான் அதை நிர்வகிக்கிறாங்க. அதில் என்ன டேட்டாஸ் இருக்குதோ அதுதான் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு இன்னும் மழை அளவுகளை தெரிஞ்சுக்கணுன்னாக்கா நான் சொல்கிற அந்த இணையதளத்துக்கு போங்க. டிஎன்எஸ்டிஎம்ஏ அப்படிங்கிறது தான் டிஎம்ஏ ஆங்கிலத்தில். இல்லை டிஎன் ரெயின் அலர்ட் அப்படிங்கிற மாதிரி, இல்லை டிஎன் அலர்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணி கூட அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி மழை அளவுகளை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது உங்களுக்கும் ரொம்ப சிம்பிளாக வந்து இருக்கும். தமிழ்நாடு மழை அளவுகளை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி காரைக்காலுக்கு அது வந்து வேறு முறை. அதுக்கு வந்து இந்த முறை வந்து செட் ஆகாது. அது வந்து டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட். அது வந்து வானிலை ஆய்வு மையம் வெளியிடும் போது அந்த அறிக்கையில் வரும். அப்படி இல்லைனாலும் நம்ம வந்து சொல்லுவோம் அது. அவ்வளோதான். ஸோ இப்போ கடந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் நீங்கள் என்னென்ன கேள்விகளை முன் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத படிக்கிறேன். மணி SOAP அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்பு தம்பிக்கு
வணக்கம். நேற்று எங்கள் ஊரில் லேசான மழை. இனி வரும் நாட்களில் எப்படி இருக்கும் தெரியப்படுத்துவோம். மழை வாய்ப்புகள் அவ்வப்பொழுது இருக்கிறது. செப்டம்பர் மாதம் தமிழகத்திற்கு ஓரளவிற்கு கணிசமான மழை கிடைக்கக்கூடிய மாதம்தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ காற்றின் திசை மாற்றமும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் உடனே கிடையாது. ஒரு 20 நாளில் ஏற்படலாம், 15 நாளுக்கு பிறகு ஏற்பட தொடங்கலாம். அப்படிலாம் நடக்கும்போது நமக்கு பாலக்காடு கணவாய் பகுதிகளில் கூட மழை பதிவாக ஏதுவான அமைப்பு என்பது உருவாகும். ஸோ அதனால் நம்பிக்கையோட காத்திருங்க, இடையே இடையே மழை வந்து பதிவாகும். இஸ்ரவேல் பரமானந்தம், இமானுவேல் சார், கேரளா பத்தனம்திட்டையில் கடந்த வாரத்தில் விட்டுவிட்டு மழை, சில நேரங்களில் கனமழை பெய்தது, இன்று மிதமான மழை பெய்ததுன்னு நம்ம 1ஆம் தேதி அன்னைக்கு பகிர்ந்திருந்த அந்த காணொலியில் அவருடைய கருத்தை பகிர்ந்திருக்கிறாரு. நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு. தொடர்ந்து நீங்கள் நம்ம பக்கத்துடன் இணைந்திருங்க. ஆனந்தன் என், இன்று பொள்ளாச்சி தெற்கு பகுதியில் நல்ல மழை பெய்தது அப்படிங்கிறத அன்னைக்கு நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாரு. நன்றி உங்களுக்கும். 2 நாட்களுக்கு முன்பாக அப்படிங்கிற மாதிரி இதில் போட்டிருக்கு. கிங் ஆஃப் தமிழ், ஹெவி ரைன் இன் நாமக்கல் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 2 நாளைக்கு முன்னாடி மழை அளவுகளை நான் பார்த்துருந்தேன். மழை அளவுகளும் ஸோ இப்போ பார்த்தா கூட தெரியும். 2 நாளைக்கு முன்னாடி நாமக்கல்லில் ஒரு நிமிஷம் இருங்க பார்த்து சொல்லுவோம். 2 நாளைக்கு முன்னாடினா 2ஆம் தேதி, ஏன்னா லாஸ்ட்டாக நான் வந்து 1ஆம் தேதி தான் வந்து பகிர்ந்திருந்தேன் காணொலியை. அதனால் 2ஆம் தேதி மழை அளவுகளை பார்ப்போம். ரொம்ப மேசிவாக இருந்திருக்குமாங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் அந்த 200 மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் அங்கே பதிவாக இருந்தது சென்னையில். ஸோ 2ஆம் தேதி அன்னைக்கு நாமக்கல்லில் எந்த அளவுக்கு மழை வந்து பதிவாகியிருக்கு இருங்க பார்த்து சொல்கிறேன். 32 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருந்திருக்கிறது. ஒருவேளை அங்கே நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் இருந்த பகுதியில் கொஞ்சம் அதிகமாக பேஞ்சிருக்கலாம், முன்னப்பின்னதாக இருக்கும். மழை இருக்கிற இடத்துல 32 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாகி இருப்பதாக நமக்கு டேட்டாஸ் வந்து கிடைச்சிருக்கு. அந்தோனி ராஜா, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் மழை நிலவரம் 2-3 செப்டம்பர். 2-3 முடிஞ்சிட்டேன் ப்ரோ, நான் இப்போ அதை கடந்து தானே வந்திருக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நாகநாதன் சுந்தர்ராமன் அப்படிங்கிற நண்பர் வந்து, அண்ணா சென்னை மயிலாப்பூர் எப்படி ரைன் இருக்கும் அண்ணா? கண்டிப்பாக சில நேரங்களில் கனமழைக்கும் வாய்ப்புகள்லாம் இருக்குது அடுத்து வரக்கூடிய நாட்களில். அகிலா ஜெரி, ப்ரோ எண்ணூர் டே பிஃபோர் எஸ்டர்டே நைட் தண்டர் ஷவர் 15 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், நானும் பார்த்தேன். அதுதான் சொன்னேன். இப்போ இந்த வட சென்னை பகுதிகளில், திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னையின் புறநகர் பகுதிகளில் நல்ல வலுவான மழை மேகங்கள் திரண்டு இருந்தது. அது நல்ல கனத்த மழை பொழிவை தான் அந்த பகுதிகளில் ஏற்படுத்தியிருக்கு. கணேசன் ஏபி, கணேசன் பி 2085, சார் வணக்கம் சார், எங்கள் ஊரில் மழை பெய்யவில்லை சார், எதுவும் வாய்ப்பு இருக்கா சார்? திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்திற்கு கிழக்கே வேலன்சந்தூருக்கு இடையே சார், எதுவும் 10 நாளில் வாய்ப்பு இருக்குமா சார் சொல்லுங்கள் சார்னு கேட்டிருக்காரு. ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம். இனி நமக்கான மழை வாய்ப்பு என்பது பருவக்காற்றின் வீக்னஸை பொறுத்து தான் இருக்கும். அப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஒட்டுமொத்தமாக கன்சிடர் பண்ணால் கூட பார்க்கலாம். அடுத்த ஒரு 5-6 நாளில் ஒரு நாள் தென் உள் மாவட்டங்களுக்கு கணிசமான மழைக்கு வாய்ப்புகள் வந்து உருவாகலாம். அதற்காக நம்ம வந்து காத்திருக்கலாம். ராஜா ராமா, திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதி நத்தம் வரை மழை உண்டா? பார்க்கலாம். சாதகமான அமைப்பு வந்ததுன்னா நான் வந்து பகிர்றேன். முன்னாடி அந்த நண்பருக்கு சொல்லியிருந்த அந்த பதில் தான். நம்பிக்கையோடு காத்திருக்கலாம். மழைக்கான வாய்ப்புகள் உருவானால் கண்டிப்பாக நான் காணொலியாக பகிர்றேன். கார்த்திகேயன் சுப்பு, சூப்பர் கார்த்திகேயன் மணல்மேடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மணல்மேட்லேருந்து கார்த்திகேயன் அப்படிங்கிற நண்பர் தான் இந்த காணொலியை பகிர்ந்திருக்கிறாரு. நன்றி. சதீஷ் இந்த காணொலியில் இந்த கருத்தை பகிர்ந்திருக்கிறார். நன்றி. சதீஷ் ராக்கி, குட் ஆஃப்டர்நூன் தம்பி, ஹவ் ஆர் யூ? தேங்க்ஸ். ஸ்ரீலங்கா பட்டிகோலா ரைன் இருக்கா இல்லையா சொல்லுங்கள். சரியா தம்பி, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்ரீலங்கா பட்டிகோலா மட்டக்களப்பு பகுதிக்கு வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் கூட கனமழைக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நான் உறுதியாகவே நம்புகிறேன். சாதாரணமாகவே நான் கனமழை வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் அந்த பகுதிகளுக்கு, மட்டக்களப்புக்கு. அதுவும் அந்த லோவர் லாட்டிடியூட் சர்க்குலேஷன் உருவாகும்போது இப்போ வந்து கூடுதலான சர்க்குலேஷன் உருவாகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு தோன்றி வருவதனால நான் மிக கனத்த மழையை கூட
அந்த பகுதிகளுக்கு வாய்ப்புகளாக முன்வைக்கிறேன். டிசம்பர் மாதத்தில் பெரும்பாலும் டிசம்பர் மாதத்தில் அதிக அளவிலான மழை டிசம்பர் ஜனவரியில் இருக்கலாம். கார்த்திக் எங்கள் ஊரில் அரை உழவு மழை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த ஊர் அப்படிங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் இனி வரக்கூடிய நாட்களில் கருத்துரை பகுதியில் பகிருங்க. அவ்வளோதான். இத்தனை கேள்விகளை தான் நீங்கள் முன் வச்சுருக்கீங்க. அவைகளுக்கு என்னுடைய பதில்களை வழங்கியிருக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா, அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இதை மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். முடிஞ்சால் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சேனல் இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்தி அவர்களுக்கும் வானிலை தொடர்பான, காலநிலை மாற்றம் தொடர்பான, பருவநிலை மாறுபாடுகள் தொடர்பான சில இன்ஃபர்மேஷன்ஸை கடத்த முயற்சி பண்ணுங்க. அவ்வளோதான். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.